ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எப்போவுமே முருகன் கோயிலுக்கு போகிறது தான் வழக்கம். இப்போவும் அப்படி தான் முருகன் கோயில் கிளம்பிட்டோம். வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், நான் விளக்கெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா எனக்காக என்ன தங்க போட்டிருக்க, பிளாக் காஃபியா, வர காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், அவன் இப்போ நல்லா காஃபி போட பழகிட்டான். அதனால் எனக்கு சாயங்காலம், அம்மா நீ ஏமா கஷ்டப்படுற, நானே உனக்கு போட்டு தரவான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எனக்கு அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தரான். ரெகுலராக குடிக்க மாட்டேன், எப்போவாது ரொம்ப வீட்டு வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கெலாம் செவ்வாய்க்கிழமைங்கிறனாட்டி நம்ம காலையிலே எல்லாம் பெட்ஷீட் துணிமணிலாம் துவச்சி வீடு துடைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். அதனால் நான் ரொம்ப என்றைக்கு ஹெவியாக வேலை பார்க்குறேனோ அன்றைக்கி தம்பி அம்மா நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன், நான் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு போடுவான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தம்பி தான் போட்டு வந்திருக்கான். இங்கே பாருங்கள், குட்டி தம்பி தூங்கிட்டு இருக்கான். தம்பி எழுப்பணும், குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் தம்பி போடுற காஃபி சூப்பராக தான் இருக்கும். ஏத்தங்கம் ஃப்ரெண்ட்ஸ், வர காஃபி பார்த்தீங்கன்னா தம்பி போட்டது செம சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா காஃபி தூள் ஜாஸ்தி போட்டுருவான், இல்லைன்னா சர்க்கரை கம்மியாக போடுவான். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக போட பழகிட்டான். நல்லா இருக்குது. உண்மையாக பிள்ளைகளே ஏங்க நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ 2 நமக்கு பசங்களாக இருக்காங்களே, நமக்குலாம் யார் வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு. ஆனால் என் பசங்க உண்மையாகவே எனக்கு இப்போவே என் பையனுக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறேன். எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. வேலை செய்கிறக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அம்மா கஷ்டப்படும் போது அம்மாவுக்கு ஒரு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்காக சொன்னேன். நல்லா இருக்குது காஃபி. சஜ்ஜு எங்கே போகிறோம்? திரும்ப ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். டைம் ஆகிப்போச்சு, நட சாத்திடுவாங்களா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகி போச்சு. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் முருகன் கோவிலுக்கு. ஏன்னா இன்னைக்கு இவர் வந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். ஃப்ரெண்ட்ஸ், முருகர் கோவில் வந்தாச்சு. அம்மா பூஜை முடிஞ்சு வந்தாச்சா? பள்ளிப்புற பூஜை முடிஞ்சு வந்தாச்சா?